அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் என்னென்னா க்ரீன் சில்லி கோகோனட் சம்பல். ஸ்ரீலங்காவில் பொல் சம்பல்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் க்ரீன் சில்லி ஒரு 5 எடுத்துக்கிறேன். அடுத்து மாசி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மற்றது ஒரு பிக் ஆனியனும் கோகோனட் உங்களோட வீட்டுக்கு தேவையான குவான்டிட்டி. எனக்கு 1 கப் தேவை, நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை இடித்து தான் செய்ய போகிறேன். இது க்ரீன் சில்லியை நான் கல்லுரலில் இடித்து கொண்டிருக்கிறேன். க்ரீன் சில்லி கல்லுரலில் போடக்குள்ள கவனம், தண்ணி இல்லாமல் போடுங்க, கண்ணுக்கு தெரிச்சிடும். ஸோ இதை நான் இடிச்சிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா இன்னும் கொஞ்சம் இடிப்படணும்னு சொல்லி இப்போ நல்லா இடித்து கொண்டிருக்கிறேன். இது ஸ்ரீலங்காவில் சரியான ஃபேமஸ், எல்லாருக்கும் நல்ல விருப்பம், ஈஸியாக செஞ்சு கொள்ளலும். செகண்ட் நான் இதுக்கு மால்டிவ் ஃபிஷ் மாசியை போடுறேன். அதை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா நாங்கள் இடித்து கொள்ளணும். இதுக்கு கல்லுரலோடு தான் மிச்சம் நல்ல. இதை போல் மர உரலில் விட கல்லுரல் நல்லா இடிப்படும். ஸோ இதுக்கு ஆனியன் நெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஆனியனையும் போட்டு ஆனியனும் நல்லா கொஞ்சம் இடிப்படணும். ஆனியனையும் நல்லா கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. எப்போவுமே இதை மாதிரி இந்த விஷயங்கள் செய்ய போக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க, கையில் கண்ணில் தெரிக்காமல். எல்லாம் சரியான காரம் இது. ஸோ அதனால் குக்கிங் எப்போவுமே கொஞ்சம் டேஞ்சர் தான். அதை நாங்கள் கவனமாக செஞ்சால் ஓகே. இப்போ இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இடித்து கொள்ளணும். ஏண்டா இதில் இந்த ஆனியன் நல்லா இடிப்பட்டால் தான் இந்த சம்பல் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய டூரிஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த சம்பலை நிறைய லைக் பண்ணிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய கண்ட்ரீஸில் இந்த தேங்காய் துருவல் எடுக்கலான்னு கேள்விப்பட்டேன். அங்கே அந்த பெக்கட் பண்ணின தேங்காய் துருவல் தான் நிற்கிது. இதை மாதிரி இந்த எங்களுக்கு கோகோனட்டை வாங்கி அதை துருவி எடுத்துக்கொள்கிறதுக்கு நிறைய கண்ட்ரீஸில் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் எல்லாமே இருக்குது. இப்போ ஷாப்ஸில் நீங்கள் கோகோனட்டை வாங்கி அங்கனைக்கே கொடுத்தீங்கன்னா அங்கனைக்கே எங்களுக்கு அதை துருவி அதை ஒரு பேக் பண்ணி தந்துடுவாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ரெண்டாவது நாங்கள் கோகோனட்டை போட்டு நல்லா இடிச்சுக்கொள்வோம். இது மிச்சம் ஹெவியான சாப்பாடு இல்லை. இது எல்லாத்துக்குமே நல்ல இந்த மெச்சாவும். நான் இதை இன்றைக்கி செஞ்சுக்கிறேன். இதோடு சாப்பிட்றதுக்கு தோசை தான். தோசைக்கு இது நல்லா மெச்சாவும். எங்கேயாலும் வெளியே போகிறோன்னு சொன்னால் இந்த சம்பளோட தோசை 2 வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டா வாழை இலையில் சூப்பராக தின்னலும். ஸோ நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் இடிச்சுக்கொள்வோம். இங்கே இப்போ தான் மழை எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு வெயில் வந்திக்குது. ஸோ இன்றைக்கி நல்லா சன்னி டே உண்டு. நல்லா ஐக்கும் ஸ்பைஸியாக திண்டான்னு நினச்சிது. என்ன தான் காலம் மாறினாலும் எங்கட அந்தந்த ஃபுட் அந்தந்த மெத்தடில் செய்கிறது தான் சரி. இப்போ கிரைண்டர் என்ன வந்தாலும் இடித்து செய்கிறத இடிச்சியும் அரைச்சி செய்கிறத அரைச்சியும் செய்கிறதுல ஒரு தனி டேஸ்ட் வந்துக்குது. நாங்கள் இதே கிரைண்டரில் போட்டு செஞ்சால் இந்த அளவுக்கு எங்களுக்கு டேஸ்ட்டாக வருமா என்னமான்னு எனக்கு தெரியா. ஸோ அந்த பழைய முறை அப்படின்ட்டு அந்த இடிக்கிறது அரைக்கிறது இதில் வர டேஸ்ட் தனி. முந்தியெல்லாம் மசாலா எல்லாம் அரைச்சி தான் போடுவாங்க. அந்த கறியெல்லாம் பார்க்குறதுக்கே சும்மா அவ்வளோ அழகாயிக்கும். சாப்பிட முந்தி அது கண்ணாலே சாப்பிடலாம் போலைக்கும். ஸோ நான் எப்போவுமே அந்தந்த வேலை அந்தந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். இப்போ பார்ப்போம் எங்களோட சம்பல் இடிப்பட்டிக்குது. இப்போ நான் இதுக்கு இறக்கிக்கிறேன். இதுக்கு சோல்ட் கொஞ்சம் நான் இப்போ இறக்கின புறத்தை ஆட் பண்ணுவேன். சோல்ட் ஆட் பண்ணி இங்கே லைம் எப்போவுமே டெய்லி கிடைக்காது. ஸோ அதை நினச்சி நான் எப்போவுமே ஸ்டாண்ட் பையாக ஒரு லைம் ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சுக்கொள்வேன். ஸோ இன்றைக்கி நான் அதெல்லாம் தான் போடுறேன். ஏன்னா இப்போ லைம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னால லைம் இல்லை எல்லா இடத்துலையும். ஸோ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கையால் மிக்ஸ் பண்ணினா நல்லா. நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுறதா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே கையை கழுவிடுங்க, இல்லாட்டி நல்லாவே காந்தும் ஸ்பைஸினால். ஸோ நான் இன்றைக்கி தோசை ஒன்று சுட்டுக்கொள்கிறேன். தோசைக்கு தான் நான் இந்த சம்பளை செஞ்சேன். ஸோ நாங்கள் தோசை ஊற்றிக்கொள்வோம். நான் தோசைக்கு எப்போயுமே கொஞ்சம் கீ மேலால் ஊற்றுவேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட் வரும் மைக்கி. தோசை மிக்சர் நான் எதுவுமே பெருசாக போட மாட்டேன். நான் போடுறே 1 கப் பச்சரிசின்னு சொல்லுவோம் இங்கே நாங்கள். அந்த பச்சரிசி இல்லாட்டி புழுங்கல் அரிசி போடலாம். அடுத்து 1/2 கப் இல்லாட்டி 1/4 கப் உளுந்து போடுவேன். மற்றது 1 ஸ்பூன் வெந்தயம் போடுவேன். மற்றது 1 கப் நாங்கள் ஆக்கின குக் பண்ணின ரைஸ் போடுவேன். சரியா?
அவ்வளோதான் இந்த தோசை மிக்சர். நைட்டே நான் எல்லாத்தையுமே இது பண்ணி கரைச்சி வச்சுடுவேன். அது கொஞ்சம் அப்ப சோடாவும் சோல்ட்டும் நான் மார்னிங் தான் போடுவேன், அதை நைட் போட மாட்டேன். மார்னிங் போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தோசை மிக்சர் ஓகே. வேறு எதுவும் போட மாட்டேன். ஆனால் ரைஸ் குக் பண்ண ரைஸ் போட்டால் நல்ல தோசை மெதுவாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா மைதா கொஞ்சமும் போட்டுக்கோங்க. மைதா ஒரு 1 கப் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா இன்னும் தோசை நல்லா இருக்கும். ஸோ இந்த தோசை நல்லா முருவி வந்துருச்சு. என் ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா தோசையும் இட்லியும் தான். நான் இன்னும் இட்லி செய்யலை. இட்லியும் இன்னும் நாளைக்கு ட்ரை பண்ணணும். எப்போயும் செய்கிறது தான். இன்னும் நான் இட்லி வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டில்லை. தோசையை வந்து இப்படி முருகு வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். எப்படியுமே எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு விதவிதமான டிஷ் செஞ்சு கொடுக்குறோங்க. அதை போல் சந்தோஷம் வேறு ஒன்று மீக்காது. எப்படியுமே ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி எல்லாமே பொதுவாக அப்படித்தான். ஹவுஸ் மேக்கர்னு சொன்னால் சரி. ஸோ நாங்கள் இன்னொரு தோசையும் நான் உங்களுக்கு ஊற்றினேன், இந்த தோசையை காட்டுறதுக்கு, என்னோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு. பாருங்கள் இப்போ எப்படி கீண்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி தோசையை ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி எப்படியுமே கொஞ்சம் சனி டேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய இந்த ஒர்க்கிக்கு. ஸோ அதனால் தோசையை திண்டுட்டு போய்த்தா இன்னும் நிறைய வேலைக்கு வீட்டில் செய்கிறதுக்கு. ஸ்ரீலங்காவில் ஒரு காலத்தில் உளுந்தே கண்ணில் காண கிடைக்கல. அவ்வளோ உளுந்துக்கு டபுள் ட்ரிபிளாக ப்ரைஸ் ஏற்றி வச்சு ஒரு இடத்துலையுமே உளுந்து இருக்கல. இப்போ தான் வந்திக்குது. ஸோ இப்போ இந்த சம்பல் ரெடியாக விரிச்சு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த சம்பல் இந்த தோசை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொண்டு தாங்க. ஃபஸ்ட்டுக்கு இந்த வீடியோ இது தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறேன்டா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொண்டு போடுங்க. நான் ஒரு புதிய நியூ கமர், யூடியூப்புக்கு ஒரு நியூ கமர். ஸோ எனக்கு நீங்கள் எல்லாம் ஒரு சப்போர்ட் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தோசை. இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாம் இந்த தோசையையும் இந்த சம்பளையும் செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு சந்தோஷமாக்குமே. இந்த சேனல் முழுக்க உங்களால் தான் நடக்குது. என் கையில் இதில் எதுவுமே இல்லை. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிலும். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு இந்த செஞ்சுட்டு உங்களால் நடக்கிற இந்த சேனலுக்கு நீங்களே ஒரு சப்போர்ட் ஒன்று தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த சேனலையும் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.